முருகனுக்கு அரோகரோ. ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்தகுருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வதர்மாணாம் விசேஷே பவரோகிணாம் நிலையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு சுபால உபனிஷத்தினுடைய 15வது மந்திரத்தை பார்க்கலாம். ஹிருதய மத்தியே லோகித்தம் மாம்சபிண்டம் யஸ்மின் தத் தகரம் புண்டரீகம் குமுதமிவ அநேகதா விகசிதம் ஹிருதய தசே छिद्राणि भवन्ति तेषु प्राणाः प्रतिष्ठिताः. ஹிருதய மத்தியத்தில் மாம்சபிண்டத்தில் வெண்தாமரையானது புண்டரீக குமுதம் இவ அங்கே பல இதழ்களாக மலர்ந்திருக்கக்கூடிய ஹிருதயத்தில் 10 துளைகள் இருக்குது. அதில் பிராணன் பிரதிஷ்டை இருக்கிறது. நம்ம 9 ஓட்டன்னு சொல்கிறோம், ஹிருதயத்தில் 10 துளைகள்னு சொல்லுது. இதில் ஹிருதய மத்தியே புருவஸ்ய மத்தியே சிகரஸ்ய மத்தியே நாடியஸ்ய மத்தியே கர்ப்பகிருகஸ்ய மத்தியே அப்படின்னு 4-5 கருத்துக்களை வார்த்தைகளை கொடுத்தாலும் இதெல்லாம் இறைவனை தொடர்பு கொள்ளக்கூடிய இடம், அனுபூதி செய்யக்கூடிய இடம். கடவுள் எங்கே இருக்காருன்னா கடவுள் எங்கும் இருக்கார், உள்ளேயும் இருக்கார், வெளியும் இருக்கார். கடவுளுக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். நமக்குள்ளே எப்படி இரத்த அணுக்கள், சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இறைவனுக்கு அணுக்களாக நாம் இருக்கும். புரியுதா? அவருடைய பிராணனை தான் நாம் பிராணனாக ஒன்றும் அப்படி தான் அவருடைய பஞ்சபூதங்களை தான் நாம் உடம்பாக வச்சுக்கிறோம். எப்படி உலகத்தில் உள்ள எல்லா உயிரும் ஒரே அணுக்களால் செய்யப்பட்டிருக்கு, அதுபோல் எல்லாருடைய உடம்பும் ஒரே பஞ்சபூதத்தினுடைய கலவையினால தான் செய்யப்பட்டிருக்கு. அதனால் பஞ்சபூதத்தினுடைய கலவையினால் செய்யப்பட்டதை சிதாபாசம்னு சொல்லலாம். ஒரே அணுக்களால் செய்யப்பட்ட பல உயிர்களை, ஒரு உயிர் தான் பல உயிர்கள்னு அனுபவத்தில் பல உயிர்களாக இருக்கிறதுனால ஒரு அணுக்கும் இன்னொரு அணுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை, அப்படியே டிட்டோவாக இருக்குது. அதை என்னால் இப்போ காப்பின்னு சொல்ல முடியல, ஒரு ஜெராக்ஸ்ன்னு சொல்ல முடியல. ஒரு அணுக்கள்ங்கிற வார்த்தை தான் மிகச்சரியான வார்த்தையாக எனக்கு தோணுது. ஆனால் வேதம் அதை பிரதிமான்னு தான் சொல்லுது. எதை பிரதிமான்னு சொல்லுது? பிம்பம் பிரதிபிம்பம்னு சொல்லுது. ஒரிஜினல் பிம்பம்னு சொன்னால் அதை ஒத்துக்கலாம். இது பிம்பம் பிரதிபிம்பம்னு மற்ற மகானுபாவுக்கள் சொல்கிறாங்க. இந்த வார்த்தையே என்னை பொறுத்த வரைக்கும் சிஷ்யர்களை குழப்பக்கூடிய வார்த்தை. நமக்கு புரியுது, சிஷ்யர்களுக்கு புரியணும் இல்லையா? பிம்பம்னா ஏற்கனவே ஒன்று இருக்குன்னு அர்த்தம், அதுக்கு பிம்பமாக தான் இருக்க. பிரதிபிம்பம்னா இந்த பிம்பத்துக்கு இன்னொரு பிம்பம். அப்படி பார்த்தா சத்து சித்து சிதாபாசன்னு சொல்லலாம். அங்கே சத்தை பற்றியே பேசுகிறது நேராக பிம்பம் பிரதிபிம்பம், இப்போ கான்சியஸ் ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்ன்னு சொல்கிறோம். இது குழப்பம். அந்த குழப்பமே நமக்கு கிடையாது. நமக்கு 3 வார்த்தை தான், சத்து சித்து சிதாபாசம். சத்துங்கிறது எங்கும் இருக்கிறது, உள்ளும் வெளியுமா இருக்கக்கூடிய நெட்வொர்க். சித்துங்கிறது சிம் கார்டு. சத்து தொடர்பு கொள்ளக்கூடிய இடம். அதை வச்சு தான் சிதாபாசங்கக்கூடிய இந்த உடம்ப தொடர்பு கொள்ளுது, இயக்குது. இப்போ நாம் யார்? நாம் ஷோடச கலா புருஷனாக இருக்கக்கூடிய நாம் 96 தத்துவத்திலேருந்து 16க்கு 16லேருந்து இப்போ துரியம்னு சொல்லக்கூடிய 1க்கு வந்துட்டோம்.
ஜாகிரத சொப்ன சுசுப்தி, ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு கடந்த நான்காவது நிலை. அதுதான் நாம, அதுதான் நிஷ்கலா. எந்த கலாவும் அதோட எந்த உபாதியும் இல்லாத ஒரு தூய்மையான ஒரு பொருள், பரம்பொருள். அதுதான் சிம் கார்டுன்னு சொல்கிறோம். ஏன் இந்த ஹிருதயம் புருவமத்தி சகசிராரம்னு ஏன் லொக்கேஷன் சொல்லுதுன்னா, அங்கேயெல்லாம் எளிமையாக நீ தொடர்பு கொள்ளலாம். எங்கேயாவது தொடர்பு கொள்ளணும் இல்லையா? நேற்று சொன்னேனே, மனம் தன்னை அறிய அறிய அது சித்தாகிறது, அதாவது அறிவு ஸ்வரூபமாகிறது. சித்து தன்னை அறிய அறிய அது சத்தாகிறது, அதாவது அன்பு ஸ்வரூபமாகிறது. அன்பு தன்னை அறிய அறிய, அதாவது சத்து தன்னை அறிய அறிய ஆனந்தமாகிறது. இந்த மூன்றும் சத்தும் சித்தும் ஆனந்தும் கனமாகும்போது அத்வைதமாகிறது. அது நான்காவது நிலை. அந்த கனமான நிலையில் அது இந்த உலகத்தை படைக்கவும் காக்கவும் ஒடுக்கவும் சாமானிய வல்லமை இந்த சாதாரண மனிதர்களுக்கு இது உண்டு. இவன் அறிவை எந்த லெவலில் அறிஞ்சிருக்கான், அன்பை எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கான், ஆனந்தத்தை எந்த அளவு அறிஞ்சிருக்கிறான், அதுக்கு தகுந்த வல்லமையை அவன் வெளிப்படுத்துகிறான். அவனுக்கு அதற்கான படைப்பு தொழில், காக்கும் தொழில், ஒடுக்கும் தொழில், இறைநிலையை இறைவன் அவனுக்கு அந்த நிலையில் கொடுக்குறான்னு வச்சுங்க. இப்போ அவனுடைய டார்கெட் பெருசாக இருக்குது. 1 கோடி பேரை நம்ம ஒருங்கிணைக்கணும், முருக பக்தர்கள் இல்லை பக்தர்கள். அப்போ நம்ம டார்கெட் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அதுக்கான ஆற்றலும் வல்லமையும், ஏன்னா குறிக்கோளே இறைவன் தான். நமக்கு இந்த எண்ணத்தை யார் கொடுக்குறா? உலகத்தில் உள்ள எல்லாமே அவன் தான் செய்கிறான். அவன் சொல்கிறது தான் நடக்க போகுது, அவன் சொல்கிறது தான் நடத்த போகிறான். நாம் நடிக்கணும். நீ நடிக்கலைன்னா இன்னொருத்தவனை வச்சு நடிக்க வைப்பேன், அவ்வளோதான் பாயிண்ட்டு. செய்கிறியா இல்லையா அப்படிங்கிற தத்துவத்தில் தான் போகுது. அப்போ மனம்ங்கிற நிலையிலிருந்து சித்தாகி அறிவாகி, சித்து தன்னை அறிய அறிய சத்தாகி அன்பாகி, அன்பு தன்னை அறிய அறிய ஆனந்தமாகி, இந்த அறிவு அன்பு ஆனந்தம் கனமாகி, ஆனந்த கனமாகி, நான்காவது வார்த்தை துரியங்கிற வார்த்தைக்கு ஆனந்த கனமாகி, அந்த கணத்திலேருந்து இறைநிலையை, அதாவது பிரம்ம நிலையை, அதாவது இயக்கும் நிலையை ஒருவன் இறை சொரூபத்துக்குள் நுழைகிறான். இந்த நான்காவது நிலை அத்வைதம்னு சொல்லலாம் தாராளமாக. இதெல்லாம் நம்மளா ஒரு புரியறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். வார்த்தைகள் ஏற்கனவே இருந்தாலும் இந்த இடத்துல அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வலிமை பெறுகிறது. இதை வச்சு தான் ஆறுமுகம்னு சொல்லியிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. எப்படின்னா, பரம்பொருளுக்கு 5 முகம், பரமேஸ்வரனுக்கு 5 முகம். சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம், 5 முகம். அம்பாளுடைய முகம் சேர்த்தா 6வது முகம். 6வது முகம் அம்பாள் முகம், அது பேர் மனம்னு பேர். இப்போ நம்ம இந்த கணக்குப்படி பார்த்தா மனம் சித்தம் சத்து, மனம் சித்து சத்து ஆனந்தம் அத்வைதம் பிரம்மம், அந்த 6 தத்துவம் கரெக்டாக அந்த முருகப்பெருமானுக்கு பொருந்துது. ஏதோ ஒரு தத்துவத்தில் ஏதோ ஒரு காரியம் கரெக்டாக நடக்குது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோன்னா நம்ம மனுஷனாக இருக்கோம். ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அறிவையோ அன்பையோ ஆனந்தத்தையோ ஆனந்த கணத்தையோ பிரம்ம நிலையோ நம்ம அறியறதில்லை, தொடர்பு கொள்றதில்லை, சிந்திக்கிறதே இல்லை. ஒரு நாளைக்கு இத்தனை ஜென்மாவாக இறைவனை எவ்வளோ நேரம் நம்ம சிந்தித்தோம்? இத்தனை ஜென்மா இல்லை, வேதாந்த கிளாஸ் வரத்துக்கு முன்னாடி குருவை சந்திக்கிற வரைக்கும் நம்ம இறைவனை எந்த நிலையில் சிந்தித்தோம், எப்படி சிந்தித்தோம், எப்படி வழிபட்டோம், எப்படி கடவுளை கும்பிட்டோம், எப்படி தொடர்பில் இருந்தோன்னா இல்லை. ஏதோ தொட்டுக்கோ தொடச்சிக்கோ பட்டுக்கோ படாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கண்மூடித்தனமான வாழ்க்கையை இருட்டு உலகத்தில் ஜந்துக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த மனம் தன்னை அறியணும். தான் யார்? மனமும் இறைவன் தான். மனம் யார்? மனம் யார்? நுரைங்கிற தத்துவத்தில் வேலை செய்யுது. அது இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் அலையாக மாறுது, இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் நிலையாக மாறுது, இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் கடலாக மாறுது. எதுவுமே மறுக்கத்தக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் நீ எங்கே வாழ்கிற? மனம்ங்கிறது என்ன? மனம்ங்கிறது எண்ணங்கள் தான் மனம்.
இப்போ இந்த அறிவு, அதாவது சித்து, நம்ம தானே சித்து. இந்த சித்து வந்து உள்ளே போகாமல், அன்பை நோக்கி போகாமல், ஆனந்தத்தை நோக்கி போகாமல், ஆனந்த கணத்தை நோக்கி போகாமல், பிரம்மத்தை நோக்கி போகாமல் போகணும்னு எண்ணம் இருந்தாலும் அது எங்கே செயல்படுதுன்னா மனசோடு தான் செயல்படுது. மனங்கிறது என்னென்னா 6000 எண்ணங்கள் மனம். மனங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபுல்லாகவே எல்லாருமே எல்லாம் சாமானியன் எல்லாமே எதில் வாழ்கிறான்? சாமானியன் எல்லாருமே எதில் வாழ்கிறான்னா எண்ணங்களில் தான் வாழ்கிறான். இந்த எண்ணம், இந்த எண்ணம், இந்த எண்ணம், இந்த எண்ணம், இந்த எண்ணம். அதுதான் எதையும் சிந்திக்காது, ஒன்றையும் சிந்திக்காதே, ஒன்றை மட்டும் சிந்தின்னு சொல்லுது. அதான் நீ மனமாக இருக்காத, நீ அறிவா போ. அறிவுங்கிறது என்ன? அறிவு ஒரு மகத்தான விஷயமாச்சு. அது அறிவுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லையா? நமக்கு அறிவு வருமா வராது அப்படிலாம் கிடையாது. நீ எந்த ஒன்றில் நிற்கிறையோ, ஒன்றில் நின்னாய் ஒன்றி நின்றாய். ஒன்றில் நிற்கணும், ஒன்றி நிற்கணும், ஒன்றாய் நிற்கணும். ஒன்றில் நிற்கணும், ஒன்றி நிற்கணும், ஒன்றாய் நிற்கணும். இந்த ஒன்றாய் நிற்கும் போது தான் நீ கனமாகிற. யார் எந்த ஃபீல்டில் பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிறவன் எப்போ? அவன் ஒரு ஃபீல்டில் தொடர்ந்து நிற்க தான். இப்போ நீ மனசில் நிற்க தானே அறிவு வந்துச்சு. அறிவு மனது அறிய மனதில் நிற்கலை. மனது அறியனா ஏன்னா மனம் சரியாக செய்தா தப்பாக செய்தாங்கிறது சிந்தனைக்கு நீங்கள் உட்படுத்தினதுக்கு அப்புறம் தானேச்சு. எப்போ பார்த்தாலும் இது கீழ் நோக்கியே போகுது, மேல் நோக்கி போக மாட்டேங்குதுன்னு ஒரு அறிவு வந்துச்சா இல்லையா? அதுக்கப்புறம் தானே என்னுடைய எண்ணங்கள் உயரணும், சிந்தனைகள் உயரணும், வாழ்க்கை உயரணும், வருமானம் உயரணும், பேர் வேணும், புகழ் வேணும், சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தோடு வாழணும், உறவிட்டார் உறவினர்களுக்கு முன்னாடி மேன்மையாக இருக்கணும். இப்படிலாம் உங்களுக்கு எண்ணம் வந்துச்சா இல்லையா? வந்திருக்கும். சாமானியர் எல்லாருக்கும் வந்திருக்கும். அப்போ நீங்கள் அறிவு போகிறீங்க. அறிவு மெய்யறிவாக இருந்துச்சுன்னா எளிமையாக ஜெயிக்கலாம். அதுதான் அடியன்னு சொல்ல வருது. அடிக்கடி சொல்ல வர விஷயம் என்னன்னா, எளிமையாக ஜெயிக்கிற வழி வந்து ஆன்மீகம், இறைநிலை, அமைதி, சாந்தம். அப்போ இது நாள் வரைக்கும் நம்ம எண்ணத்தை அறிஞ்சோம். நீ அறிஞ்சதெல்லாம் வேஸ்ட்டு தான். எண்ணத்தை அறிஞ்ச, மனத்தில் இருந்து அறிஞ்ச, மனம் ஒரு நாளைக்கு 6000 முறை. எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கோ அத்தனை × 6000 போட்டுக்கோ. அத்தனை 4 × 6000. இப்போ நீங்கள் 50 வருஷம் வாழ்ந்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன். 50 வருஷம் × 360 × 6000 போடுங்க. 50 × 360 × 6000 போடுங்க. எத்தனை கோடி வருது? 200 வருதா? 10 கோடி வருதா? 10 கோடி எண்ணங்கள் இது வரைக்கும் நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்கீங்க. என்ன அச்சீவ் பண்ணிங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏன்? எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அதான் மாயைன்னு சொல்லுது. அதான் விரிவடைஞ்சிக்கிட்டே போயின்னு இருக்கோம். அதுக்கு லட்சியமும் இல்லை, குறிக்கோளும் இல்லை, முடிவும் கிடையாது. எங்கே போகுதுன்னா அதுக்கே தெரியாது. அது எப்படி வேணாலும் போகும். மேகங்கள் மாதிரி இந்த பக்கம் காற்றடிச்சா இந்த பக்கம் போகும். அது பின்னாடியாக நாம் போகிறோம். நம்ம குணம் என்ன? எது கூட சேர்றோமோ அது கூட அதுவாகிடும். அஸ்மிதாங்கிற வார்த்தையில் பிரம்மத்தோட அறிவோடு சேர்ந்தால் அறிவாயிடுவோம், மனசோட சேர்ந்தால் மனமாயிடுவோம். எதோட சேர்றோமோ அதோட எது கூட வேணாலும் சேர்ந்துருவோம் நம்ம. அதுதான் நம்ம அங்கே சிந்திக்க வேண்டிய விஷயம். ஸோ மனத்தில் நின்று மனதை அறிஞ்சு அறிவுக்கு வந்து அன்புக்கு போய் இப்போ நீங்கள் இந்த அறிவு அன்பு ஆனந்தம் இருக்குல்ல, அது எல்லாரையும் வசீகரிக்கும். ஏன்னா அது இறைகுணம். அறிவு அன்பு ஆனந்தம் இருக்குல்ல, ஆனந்தம் ஒரு இடத்துல கிடைக்குது, நம்ம என்ன பண்ணுவோம்? அதோட தொடர்பில் இருக்கணும்னு நினைப்போமா? நினைக்க மாட்டோமா? அதானே ஞானம், அதானே அறிவு. 3:30 மணிக்கு 2:30 மணிக்கு எப்படி ஏந்துக்கிறோம்னா ஆனந்தம் கிடைக்குது, ஏந்துக்கிறோம். ஆனந்தம் கிடைக்குங்கிற ஒரு அறிவு இருக்குல்ல, அதுதான் நிரந்தரமாக கண்டினியூ பண்ண வைக்குது. அப்போ நம்ம அங்கே வந்து சாமானியர்கள் செய்ய முடியாத வேலைகளை, மகத்தான வேலைகள்லாம் நம்ம செய்கிறோம். இறைநிலையிலேருந்து தான் செய்கிறோம். அப்போ அங்கே நம்ம மனதை தாண்டி, சித்தை தாண்டி, சத்தை தாண்டி, ஆனந்தத்தை தாண்டி ஆனந்த கனமாக இருந்து செயல்படுறோம். அப்போ அங்கே எல்லாம் வெற்றி ஆகுது. சொல்கிறது நடக்குது, நடக்க போகிறது சொல்கிறோம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படின்னு இறைவனை நம்ம உடம்புக்குள்ளே தொடர்பு கொள்ளக்கூடிய இடமாக ஹிருதயத்தையும் புருவ மத்தியத்தையும் சகசிராரத்தையும் வேதம்
வார்த்தைகளால் சொல்கிறது. இப்போ 15வது மந்திரம். ச யதா பிராணேனு சக சம்யுஜ்யத்தே. இந்த சத்தானது அசையாது. அது ஒரு பிளானை பண்ணுது, ஒரு பாடம் நடத்த போகுது, ஒரு திருவிளையாடல் பண்ண போகுது, ஒரு நிகழ்ச்சியை, ஒரு சம்பவத்தை நடத்த போகுது, ஒரு என்கவுண்டர் நடத்த போகுதுன்னு வச்சுங்களேன். அது யாரை தொடர்பு கொள்ள? ச அது யதா பிராணேனே, பிராணனை தொடர்பு கொள்ளுது. பிராணன் தான் இந்த அணுக்கள். காட்ஸ் பார்ட்டிக்கலுங்கிறது முக்கியமாக சொல்லணும்னா பிராணன் எடுத்துக்கலாம். முதல் இடத்துல இருக்கிறது பிராண அணுக்கள் தான் எல்லாமா இருக்குது. புரியுதா இல்லையா? உடம்பு பஞ்சபூதமாக இருக்கிறது பிராணன். உடம்பை இயக்கிறது பிராணன். எல்லாரையும் இயக்கிறது, அசைக்கிறது பிராணன். இது எங்கேருந்து வருது? சித்துலேருந்து தான் வருது. அப்போ சத்துலேருந்து சித்து, சித்துலேருந்து அவித்யா, அவித்யாலேருந்து அவ்யக்தம் அக்ஷரம் பிராணன், பிராணன்லேருந்து புத்தி, புத்தியிலேருந்து மனம், மனம்லேருந்து புலன்கள், புலன்கள்லேருந்து பொறிகள், பொறிகள்லேருந்து பொருட்கள். இப்படி தானே விரிவடைஞ்சு வெளியில் வந்துச்சு. அதனால் இந்த அவ்யக்தம்னு சொல்லக்கூடிய இருட்டு, இருட்டு, அக்ஷரம், ஓங்காரம், சித்து, இதெல்லாம் அவ்யக்தமாக தான் இருக்குது. அது எப்படி வெளிப்படுதுன்னா பிராணனாக வெளிப்படுது. பிராணன் தனக்குன்னு சொந்தமாக கொள்கை, லட்சியம், குறிக்கோள் எதுவும் கிடையாது. சித்தினுடைய எண்ணம் தான் பிராணனுடைய செயல்பாடு. சித்துக்கு யார் எண்ணத்தை கொடுக்குறான்னா அந்த சூழ்ந்து அழுத்தக்கூடிய, சுழற்றக்கூடிய இயக்குனராக இருக்கக்கூடிய, டைரக்டராக இருக்கக்கூடிய பரம்பொருள் தான் சித்தை சொல்லாமல் சொல்லுது, செய்யாமல் செய்விக்குது. புரியுதா? இப்போ ஒரு கேப்டன் மாதிரி தான், ஒரு சிஇஓ மாதிரி தான் சித்து. சித்து ஒரு சிஇஓ தான் இஷ்டத்துக்கு செயல்பட முடியுமா? ஒரு கம்பெனியுடைய சிஇஓ அந்த கம்பெனிக்குள்ளே உள்ள எல்லா முடிவுகளும் அவர் எடுக்கலாம். ஆனால் ஃபைனல் யார் பண்ணுவா? அந்த மேனேஜிங் டைரக்டர், அவருக்கு ஓனராக இருக்கிறவர் தானே பண்ணுவார். அந்த ஓனராக இருக்கிறவர் தான் சத்து. அவர் சொல்லாமல் அவர் எண்ணத்தை புரிஞ்சுக்கிறது தான் சித்து. சித்து பயன்படுத்தக்கூடிய கருவிகள் தான் இது 96 தத்துவம், 16 தத்துவம், 3 தத்துவம், 1 தத்துவம். ச யதா பிராணேனு சக சன்யுஜ்யே, பிராணனோடு நன்றாக இணைந்து, ததா பஷ்யதி, அது பார்க்கிறது. பஷ்யதி யார்? ஜாகிரத நிலையில், விழிப்பு நிலையில். நதியோ, நதிகள், நகராணி, நகரங்கள், பகுனி, பலவிதமான பொருட்கள், காட்சிகள், விவிதானி, பலவிதம், எல்லாத்தையும் பார்க்குது. யார்? சித்து. சித்துடைய ஆர்டர் படி பிராணன் செயல்படுது. சித்து பார்க்குதானா? சித்து பார்க்கல, சத்து தான் சித்தை வச்சு பார்க்குது. இந்த கடைசியாக இருக்கிறது எதுன்னா சத்து. அதுதான் கண்ணு இல்லாமல் காது, கண்ணு இல்லாமல் பார்க்குது, காது இல்லாமல் கேட்குது, சதா திருக்காக இருக்குது. திருக் பார்ப்பவனாக இருக்கிறது. அதுதான் பார்ப்பனன், பார்ப்பவன் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதா? சதா பிரம்மம்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. பார்ப்பனன் அப்படின்னு சொன்னால் பிரம்மம்னு அர்த்தம். சதா பார்த்துக்கிட்டே இருக்கும். திருக் என்னத்தை பார்க்குது? திருஷ்யத்தை பார்க்குது. திருக்கு திருஷ்யத்தை பார்க்குது. திருஷ்யங்கிறது காட்சிகள். இதை அமைக்கிறது யாருன்னா சித்து. இந்த திருஷ்யத்துக்கும் இந்த காட்சிக்கும் காணக்கூடிய கருவியாக இருக்கக்கூடிய சித்துக்கும் அப்பால் இருக்கிறது தான் சத்து. காரணத்துக்கும் காரியத்துக்கும் அப்பால் இருக்கிறது தான் என்னது? சத்து. சத்து ஸ்க்ரீன்லேயே வரதில்லை, எங்கேயுமே அது தோன்றதில்லை. அது செய்கிற வேலைகள் யாருக்கும் தெரியாது. அது என்ன செய்யுதுன்னா அது இயக்குது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அது இயக்குது. இயக்கு திசை ஒன்றே ஒன்று தான். இயக்கிறவன் ஒருத்தவன் தான், இயங்குறவன் 1000 கோடி. இந்த ஞாபகம் வச்சுங்க, நல்லா ஞாபகம். இயக்குனர், இயங்குபவன். இயக்கும் தசை, இயங்கும் தசைன்னு தமிழில் ஃபிசிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் இயக்கிறவன் ஒருத்தவன் தான். அவன் 10 டைரக்டரை வச்சு
டான்ஸு, மியூசிக்கு, ஸ்டண்டு, மேனேஜர், சாப்பாடு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஏஜெண்ட்டு, இது மாதிரி 10 பேரை அட்மினாக வச்சுக்கிட்டு செயல்படுத்துகிறார். இது புரியுதா? புரியுதா? இப்போ இயக்குனர் ஒருத்தன் தான். அவர் தனக்கு ஒரு சிஇஓ போடுறாரு. சிஇஓ ஒரு 10 மேனேஜரை போடுறாரு. மூணு நிலையில் வேலை நடக்குது. 10 மேனேஜருக்கு யார் எம்டின்னு தெரியுமானா தெரியணுங்கிற அவசியம் இல்லை, தெரிய மாட்டாங்க. அவர் யாரை தொடர்பு கொள்வாங்க? மேனேஜரையும், லேபரையும், கிளாஸ் 4ஐயும், கிளாஸ் 3ஐயும், கிளாஸ் 2, கிளாஸ் 1 கூட பண்ண மாட்டாங்க. அவங்க சிஇஓ வண்டியை தான் பார்ப்பாங்க. யார்? டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர்னு கம்பெனியினுடைய ஓனராக இருக்கிறவங்க சிஇஓ வண்டி தான் தொடர்பு கொள்வாங்க. ஆனால் எல்லாரையும் பார்ப்பாங்க. கம்பெனியோட அடிமட்டம் கடைசி லேபர் வரைக்கும், அவனுடைய அட்டண்டன்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. யார்? அந்த மேலே இருக்கிறவங்க. இந்த கீழே 9 நிலைகளில் 9 கேட்டகரியில் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க யாரும் சத்தை பார்க்க முடியாது. மேனேஜிங் டைரக்டரை பார்க்க முடியாது. சிஇஓ வேணால் பார்க்கலாம், அவரும் டைரெக்டாக தொடர்பு கொள்ள மாட்டார். ஏன்? மேனேஜிங் டைரக்டர் சிஇஓ ஒண்டி தான் தொடர்பு கொள்வார், வேறு யாரையும் தொடர்பு கொள்ள மாட்டார். ஆனால் எல்லாருடைய விவரமும் அவருடைய மெமரியில் இருக்கும், ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். சிஇஓவுக்கு இருக்குதோ இல்லையோ அவருக்கு இருக்கும். சிஇஓவும் அந்த அளவுக்கு இருப்பார். எந்த அளவுக்கு ஒரு கம்பெனி மேலே அக்கறை இருக்கும்னா, சிஇஓவுக்கு கிட்டத்தட்ட 75 to 90% இருக்குன்னா, மேனேஜிங் டைரக்டராக இருக்கக்கூடிய கம்பெனி ஓனருக்கு 99 to 100%. ஏன்? அவனுடைய நாடி, நரம்பு, கனவு, கற்பனை, பணம், உழைப்பு, வியர்வை, லட்சியம், குறிக்கோள் எல்லாம் என்னது? இந்த கம்பெனியினுடைய வளர்ச்சி. அதுதான் முதல் ஆள், முதலாளி. அந்த ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. வேதாந்த பாட்டு அது. இப்போ தெரியுதா? நம்ம எல்லாருமே வேலைக்காரன் தான். இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சால் என்ன பண்ணுவான்? பரவாயில்ல, நான் வேலைக்காரனே இருக்கேன், நான் அடிமையாக இருக்கேன், நான் ஒரு ஜந்து மாதிரியாக வாழ்கிறேன்னா நீ மனுஷன் கிடையாது, அவ்வளோதான் சொல்ல. அப்போன்னா உனக்கு மரியாதை கேட்குற? மரியாதை கேட்காத, உனக்கு மரியாதை கிடையாது. நீ ஜந்துவாக இருக்க, உனக்கு என்ன மரியாதை? எனக்கு மக்களுடைய சிந்தனைகளில் எனக்கு பல இடத்துல எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இவ்வளோ மட்டமாக வாழ்க்கை நடத்துறதுக்கு தயாராக இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. பல இடங்களில், சில இடங்கள் நியாயம் இருக்கு, பல இடங்களில் அறிவே இல்லை. அதை பற்றி அவங்களுக்கு தனக்கு தெரியலங்கிறதே அவனுக்கு தெரியல. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? அவனுக்கு தனக்கு தெரியலங்கிறதே தெரியல. யாராவது சொல்லி கொடுத்தா கேட்பானா? கேட்க மாட்டான். அப்போ சொல்லி கொடுக்குறவன் கனமாகணும். அந்த கணம்தான் ஆனந்த கணம். ஆனந்த கணத்தில் இருக்கிறவன் சொன்னால் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்? இதுவரைக்கும் நீ அனுபவிக்காத அறிவு, அன்பு, ஆனந்தம் 3ம் சேர்ந்த கணமாக ஒன்று இருக்குது. அது எப்போ ஒன்றில் நிற்கும் போது அந்த கணத்தை அது அடையுது. புரியுதா? எனக்கு இது தொழில், நான் பண்ண இந்த தொழில் எனக்கு போதுமான வருமானத்தை கொடுக்கல, மாற்றுன்னு மாற்றிக்கிட்டே இருந்தால் மாற்றிக்கிட்டே கிடப்பான். கடைசி வரைக்கும் அவர் இன்டர்வியூ போயிட்டே இருப்பார். 50 வயசு, 60 வயசு, 70 வயசு, 90 வயசில் கூட இன்டர்வியூ போவார். என்னத்தை கற்றுட்டாருன்னா, ஒன்றில் நிற்கிற அறிவு இல்லை, அதனால் அது நீ எப்படி தொழிலை பார்க்குறியோ அது ஒன்று அப்படி தான் பார்க்கும். சொன்னால் பல விஷயங்கள் நம்ப முடியாத அளவுக்குலாம் இருக்குது. ஒரு சின்ன பிள்ளையார் கோயிலாக இருக்கும், ஒரு 5 கஞ்சி பிள்ளையார் கோயிலாக இருக்கும். அந்த குருக்களுக்கு 3 பொண்ணு இருக்கும். ஆனால் அந்த பிள்ளையாரை பிடிச்சி அந்த 3 பொண்ணுங்களுக்கு படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து வேலை வாங்கி கொடுத்து வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு ஆமாம் கம்பீரமாக போவார். காரணம் என்ன? இந்த பிள்ளையார் பணம் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, இவருக்கு அபிஷேகம் பண்ணலாமா வேண்டாமா, 10 பிள்ளையார் வச்சுக்கலாமா. சில பேர் 10 பிள்ளையார் வச்சுருப்பான், அவன் ஒன்றுத்துல நிற்க மாட்டான். இந்த ஒரு பிள்ளையார் நிற்கிறார் பாருங்க, அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையார் எல்லாத்தையும் கொடுத்துருவார். உண்டா இல்லையா? உங்களுக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்காது, ஆனால் அறிவு இருக்கே, ஒத்துக்கிறீங்களே. ஒன்றில் நிற்கிறது அதான் அறிவு.
புரியுதா சொல்கிறது? அந்த ஒன்றில் நிற்கிறது அறிவு தான் இல்லை இப்போ எல்லாத்துக்கிட்டேயும். எல்லாம் என்ன பண்ணுது? அலையுது, எதுலேயுமே திருப்தி இல்லை. ஏன்? சீரோவா தேடிக்கிட்டு இருக்கு பைத்தியம். ஒன்றை பிடிக்க அறிவு இல்லை. குரு வேணும். குரு வந்தால் தான் ஒன்றில் நில்லு, ஒன்றில் நில்லு, ஒன்றில் நில்லு சொல்லிகிட்டே இருப்பார் அடிக்கடி. 10 விட்டுடும்பார். ஏன் கேட்க மாட்டேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு. போயிட்டு வா, அடிபட்டு வதப்பட்டு கடைசியாக சொன்னது தான் வரப்போகிற. அப்பயே சொன்னார், 30 வருஷம் வீணாக போச்சே, என்ன பண்ணுறது அப்படிம்பா. இல்லைன்னா இந்த ஆடியோ, முதல் ஆடியோலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ பேர் இதை பயன்பட்டுருக்கணும்? பயன்பட்டுருக்கணுமா வேண்டாமா? எவ்வளோ சிஷ்யர்கள் ஒரே சிந்தனைகளில் இருக்கணும். ஞான யோகத்தை பிடிக்க வேண்டாமா? இறைஸ்வரூபம்னு ஒன்று இருக்குது, அதை அடையலாம். எளிமையான வழி இருக்கே, அவர் செய்து காட்டுறேன்னு சொல்கிறாரு, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். அறிவு வரலையே இன்னும். நிறைய ஜென்மம், கோடி ஜென்மம் வேணும். 1000 கோடி ஜென்மாவுக்கு அப்புறமா வரும். இங்கே வருவான், அங்கே தான் வருவான். வேதாந்தம் வந்து தான் ஆகணும், கடவுள்கிட்ட வந்து தானே ஆகணும். அந்த தத்துவப்படி யதா பிராணேன யுஜ்யத்தே சம்யுஜ்யத்தே ததா பஷ்யத்தே நதி நகராணி பகூனி விவிதானி. பலவிதமான பொருட்களையும் நதிகளையும் நகரங்களையும் பார்க்கிறது. எதா வியானேனு, முதல்ல பிராணேனு, பிராணனை வச்சே ஜாகிரத அவஸ்தாவில் இதெல்லாம் பார்த்துச்சு. எதா வியானேனு, வியானேனு வியானன் பஞ்ச பிராணன் இருக்குல்ல, அதில் வியானேனு சன்யுஜத்தே ததா பஷ்யத்தே தேவாம், தேவர்களை பார்க்குது. ரிஷிம், தன்னோட மேன்மையானவர்களை எல்லாம் பார்க்குது. தன்னோட மேன்மையானவர்களை தேவாம் புருமத்தி, ரிஷிகள் அதே தான், இவங்களையெல்லாம் பார்க்குது. எதா அபானன, அபான காத்தோட தொடர்பு கொண்டு சம்யுஜ்யத்தை நன்றாக சேர்ந்து ததா பஷ்யத்தி யக்ஷ ராட்சச கந்தர்வ, பலவிதமான கேட்டகரி மக்களை, ராட்சசர்களை, கந்தர்வர்களை, இவங்களையெல்லாம் ஒரு கேட்டகரியில் பார்க்குது. எது? ஆத்மா, பரம்பொருள். எப்படி பார்க்குதுன்னா, காற்று எங்கெல்லாம் போகும்? எங்கேயும் போகும். அங்கெல்லாம் அந்த அணுக்களை வச்சு பார்க்குது. அதனுடைய பிரதான அஸ்திரம் பிராணன், தசவாயு, தச அவதாரம் போல. இதுதான் தச அவதாரம் போல. அந்நிய உதானேன, உதான வாயு தான் என்னது? உதான வாயு தான் ஞானிகளுடைய இருப்பிடம். சதா உதான வாயுவில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க. ஏன்? தபஸில் இருக்காங்க. உதான வாயு எப்போ பிறக்கும்? தபஸ் பண்ணால் தான் உதான வாயு பிறக்கும். இல்லைன்னா உதான வாயுவே மேன்மையான கருத்துக்கள் உங்களை தொடவே தொடாது, சிந்தனைகளுக்கு எட்டாது. எனக்கு என் சிந்தனைக்கு எட்டலைன்னு சொல்கிறான்ல, காரணம் என்ன? உதான வாயு பிறக்க. உதான வாயு தான் பரம்பொருளோடு இணைக்கிறது, மேல் நோக்கி அழைச்சிட்டு போகிறது, சகசரார்த்துக்கு அழைச்சிட்டு போகிறது. உதானேன சக சஞ்யோத்தியத்தை பஷ்யத்தா தேவலோகானா, எல்லா லோகத்தையும் பார்க்குது. தேவலோகத்திலேருந்து, தேவலோகங்கிறது கடைசி சத்தியலோகம் வரைக்கும் போகிறது தேவலோகம். பூகு புவக சுவக சொர்க்கலோகம். மகக ஜனக தபக சத்தியம் தேவலோகம். தேவானன், எல்லா தேவர்களையும் ஸ்கந்தம், முருகப்பெருமான ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஸ்கந்தன், ஜெயந்தன், ஜெயந்தன்னா இந்திரனுடைய பையன். இந்த லோகங்களை எல்லாம் இந்த உதானம் வச்சு தேவலோகத்தையும் கடைசி லோகம் வரைக்கும் பார்த்துக்குது. எதா சமானேன்னு, அது அது சமானனோடு தொடர்பு கொண்டு சன்யுஜ்யத்தை நன்றாக சேர்ந்து ததா பஷ்யத்தி, அது பார்க்கிறது. மறுபடியும் தேவலோகான் தனானி, பணம், குவியல், கல்பத்தரு, காமதேலாம் சொல்லலாம், அதெல்லாம் பார்க்குது. அச்சா எதா வைரம்பேன வைராக்கியம், வைராக்கியத்தோடு தொடர்பு கொண்டு சக சம்யுஜ்யத்தே ததா பஷ்யதி திருஷ்டம், பார்ப்பதும், ஸ்ருதம் கேட்பதும், புக்தம் அனுபவிப்பதும், அபுக்தம் அனுபவிக்காததும், சச்சா சச்ச சத்தியத்தையும் அசத்தியத்தையும் சர்வம் பஷ்யத்தி, வைராக்கியத்தினால வச்சு, வைராக்கியத்தினால. இதெல்லாம் யார்? ஆத்மா இந்த உலகத்தை எப்படி தொடர்பு கொள்ளுது? மனம் தன்னை அறிய, மனம் தன்னை பூர்ணமாக அறிய, சித்து அறிவு நிலை.
சித்து தன்னை பூர்ணமாக அறிய சத்து அன்பு நிலை. இப்போ அறிவு அன்புலாம் யாருக்கும் தெரியாது. அறிவுனாலே முதல்ல அறிவுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. மெய்யறிவு சுத்தமாக இல்லை. சரி, ஒரு தொழிலில் நல்லா விளங்கணும்னா ஏகாகிர சித்தம், ஏகாகிர சிந்தனையும், ஏகாகிர சித்தம் தான் ஏகாகிர சிந்தனை. ஏகாகிர சித்தத்தில் இருந்தாலே அறிவு வந்துடுங்க. அந்த சூக்ஷ்மம் தாங்க அறிவு. அது எப்போ வரேன்னா நீ ஒன்றில் நிற்கணும், தொடர்ந்து சிந்திக்கணும். அதுதான் ஏகாகிரம். ஏகாகிரத்தில் தான் உதாரணம் பிறக்குது. உதாரணத்தில் தான் இந்த கருத்துக்கள்லாம் வெளிவருது. தொடர்பு கொள்ளுது, பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ளுது. தன்னுடைய மார்க்கத்தில் எங்கே தடை இருக்குது, அந்த தடையை எப்படி நீக்கிறதுன்னு சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிடும். பிரபஞ்சம் அதுக்கு பதில் சொல்லும். புரியுதா? அப்படி தான் இவங்கெல்லாம் ஜெயித்தவங்கலாம் கேட்டு பாருங்களேன். லௌகிகத்தோட தொடர்பு இருக்கோ இல்லையோ, பரம்பொருளோட தொடர்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா ஜெயிக்க முடியாது தம்பி. ஜெயிக்கணுன்னா பரம்பொருளோட தொடர்பு இருக்கணும், சத்தியத்தோட தொடர்பு இருக்கணும். சத்து தன்னை பூர்ணமாக அறிய ஆனந்தம், ஆனந்தம் தன்னை பூர்ணமாக அறிய அத்வைதம், ஆனந்தம் தன்னை பூர்ணமாக அறிய அத்வைதம். அங்கே தான் ஆனந்த கணமாக மாறுது, விஞ்ஞான கணமாக மாறுது. திரும்ப திரும்ப எதுக்கு சொல்கிறேன்னா, இதுதான் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம், இதை தான் நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம், இதை தான் நீங்கள் தியானிக்க வேண்டிய விஷயம், இதை தான் நீங்கள் விசாரம் பண்ணக்கூடிய விஷயம். இதுதான் இறைநிலைக்கு அழைத்து போகக்கூடிய ரகசியம். சரி, மனம் தன்னை அறிஞ்சா இதெல்லாம், மனம் தன்னை அறியலைன்னா இப்போ வாழ்கிற வாழ்க்கை தான். இப்போ எப்படி வாழ்கிறோம்? தெளிவாக இருக்குமா? நல்லா சிந்திச்சு பார்த்தா சில நேரத்தில் அழுகே வந்துடும். இந்த மக்கள் படுற பாடு சொல்கிறேன். தெரியாமல், அறியாமையினால், ஆசையினால் தூண்டப்பட்டு, கண்ட்ரோல் இல்லாமல், அறிவு இல்லாமல், வெளிச்சம் இல்லாமல், எப்போ பதட்டத்துலேயும் பரிதாபத்துலேயும் நாயாக பேயா அலைகிறான். ஒரு நல்ல குரு கிடைச்ச போது, நல்ல குரு கிடைக்கவே மாட்டாங்க. தேடு, நல்ல குரு கிடைச்சா எல்லாம் கிடைச்ச மாதிரி, பரம்பொருளே கிடைச்ச மாதிரி. நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நேற்று ஒருத்தர் ருத்ராட்சம் கேட்டார், 6 மணிக்கு வாயா காலையில் நானே கட்டி விட்றேன்னு. வந்துருச்சு, எப்படி வந்துருங்க, 5க்கு வந்துருங்க, 5:30 அப்படின்னு வரமாட்டாங்க, எனக்கு தெரியும். அவன் கேட்ட கேள்வியை, முதல் கேள்வியை, நான்வெஜ் சாப்பிட்லாமா? சாப்பிடக்கூடாது. அதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்புறம் ருத்ராட்சத்துக்கு தோஷம் இல்லை. சாப்பிடாமல் இருந்தால் மேன்மையான சிந்தனைகள் வரும், வாழ்க்கை மாறும். சாப்பிட்டீங்கன்னா அங்கேயே இருப்பேன். சரி, நான் அதை விட்டுடுறேன் அப்படின்னு. சரி, இதுவும் நடக்காத விஷயம், நாளைக்கு வரப்போகிறது இல்லைன்னு வேலையை பார்த்துட்டு போயிட்டேன். அதே மாதிரி வரல. மத்தியானம் தியானத்துக்கு வரேன், எய்தாப்பில் வந்து நான் அந்த கதை இந்த கதை காலையில் இந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு வேலை இருக்குது, நாளைக்கு வா பார்க்கலான்ட்டு போயிட்டேன். ஒரே வார்த்தை தான். நான் ஒன்று பேசி, அது ஒன்று சொல்லி, நம்ம முருக மாதிரி அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்து அதுக்கு புரிய வச்சு, அது புரியாமல் செய்யலை, அது புரிஞ்சு தான் செய்யுது. இது செய்கிறது புரிஞ்சு தான் செய்யுது. புரியாதவனுக்கு புரிய வைக்கலாம், புரிஞ்சவன் ரொம்ப அதிபுத்திசாலியாக தானே நினைச்சிக்கிறான். அதையெல்லாம் என்ன பண்ண முடியும்? அது ஆண்டவன் தான் காப்பாற்றணும். அந்த மாதிரி. அதனால் என்ன, ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணுறேன்? நான் ஏன் வேலையை பார்க்குறேன். அது மாதிரி தான். அதனால் சத்து தன்னை அறிய ஆனந்தம், ஆனந்தம் தன்னை அறிய அத்வைதம், அத்வைதம் தன்னை அறிய பிரம்மம். அங்கே தான் நீங்கள் இறைவனாகிறீங்க, நீங்கள் செயல்படுறீங்க. நீங்கள் படைக்கும் காக்கும் வல்லமையெல்லாம் இறைவன் உங்களுக்கு கொடுக்குறான். அந்த சொரூபத்திலேருந்து வேலை செய்கிறீங்க, கேட்டது கிடைக்கிது, நினச்சது நடக்குது. சர்வசித்தி நிலை என்ன வேணும்? முக்த நிலை, ஜீவன் முக்த நிலை, பரம்பொருள் நிலை, எது வேணாலும் சொல்லிக்கோ. மனம் தன்னை அறியாத போது அது மித்தாகவும், ஜீவனாகவும், ஜந்துவாகவும், மிருகமாகவும் வாழ்ந்துக்கிட்டு, எல்லாம் பெரிய இது மாதிரி காலரை தூக்கி விட்டுட்டு, சட்டையை அயன் பண்ணிக்கிட்டு, வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஒரு மண்ணாங்கட்டியும் பிரயோஜனம் இல்லை. பாக்கெட்டில் ஒரு வெள்ளையை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு அம்மா அப்பா போட்டால் வச்சாலும் பரவாயில்ல. என்ன பண்ணுறது? அதில் வர ஒரு பெருமை வேறு. என்ன பண்ணுறது? சரி, அடுத்த மந்திரம், 15வது மந்திரத்தை பெரிய மந்திரம், அது 2ஆக பிரிச்சிருக்கேன்.
அப்புறம் சன்யுஜத்தை எதில் சன்யுஜத்தை எதா சமானேன சக சன்யுஜத்தை ததா பஷ்யதி. அப்புறம் வைரம்பியன் பார்த்துட்டேன். வைரம்பேனம்னா வைராக்கியத்தினால சத்தியம் எது அசத்தியம் எது, அனுபவித்தது எது அனுபவிக்க வேண்டியது எது அனுபவிக்காதது எது, பார்த்தது எது கேட்டது எது எல்லாத்தையும் அறியுது. ஸோ பிராணன் எல்லாவற்றையும் செய்யும் கருவியாகிறது. நீங்கள் அறிய வேண்டிய விஷயம். சும்மா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பிராணனுங்கிற அணுவை வச்சு தான் எல்லாத்தையுமே படைச்சிருக்கீங்க. இருக்கிறது எல்லாமே பிராணன் தான். பிராணனுக்கு இன்னொரு பேர் மாயோன், மகாவிஷ்ணு, ஹிரண்யகர்பன் சமஷ்டியில். இண்டிவிஜுவலில் பிராணன், தசவாயு. அதான் தசாவதாரம் எடுத்தார் போல இருக்கு. கரெக்டாக தான் வருது. அப்படி தான் இருக்கலாம் அனுமானத்தை சொல்கிறேன். இப்போ தசாவதாரம் சொல்கிறாங்களே, 10 பிராணன் தான் தசாவதாரம். 10 வேலையை செய்யுது. அதுதான் இந்த ஜகத்து ஃபுல்லாகவே இருக்கிறது. யார்? மகாவிஷ்ணு தான், இல்லைன்னா அம்பாள். பிராணன் எல்லாவற்றையும் செய்யும் கருவியாகிறது, பஞ்சபூதமாகிறது, எல்லாவற்றுக்கும் வாகனமாகிறது பிராணன். அறிவும் அன்பும் ஆனந்தமும் தன்னை பூரணமாக அறியும் போது சர்வஜ்ய நிலை, இறைநிலை, கணம் தன்னை பூரணமாக அறியும் போது சுழற்றும் இயக்கும் சக்தி இறைவன் தருகிறான். பதினாறாவது மந்திரம். நாடிகள் எத்தனை இருக்குது? 73,73,72,000. நம்ம 72,000 மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். வேதம் படி பார்த்தா இத்தனை கோடி வருது. 73,72,000 சொல்லுது. அப்புறம் 210 வரும். சரி, அத்த இமா தசதச நாடியும் பவந்தி. நாடிகள் எதுக்கியா? நாடின்னு சம்மந்தம் இல்லாமல் ஒன்றை போட்டுக்கிட்டு ஏன் எங்கள் உயிரை வாங்குறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, நினைக்கிறீங்க. மைண்ட் வாய்ஸ் கேட்குது. நாடி எதுக்கு? நாடி தன்னுடைய பிரபஞ்ச ஆற்றலை, பேராற்றலை மனிதனுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய பிராணன் மூலியமாக. அங்கேயும் பிராணன் தான். பிராணன் பயணிக்கக்கூடிய ரூட்டு தாங்க நாடி, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ரத்தம் பயணிக்கிறதுக்கு நரம்பு பயன்படுத்துகிறோம்ல, அது மாதிரி 10 பிராணனும் பிரபஞ்ச ஆற்றலும் உள்ளே நுழையிறதுக்கு, எல்லாத்தையும் இயக்கிறதுக்கு நெட்வொர்க்குன்னு சொல்கிறோம்ல. இப்போ ஒரு ஸ்பைடர் எப்படி இருக்கும்? நடுவில் உட்காந்துருக்கோம். ஒரு தான்லேருந்து ஒரு 2 ஜான் அளவுக்கு. அது பூச்சியோ 1 இன்ச்சு தான் இருக்கும். ஆனால் அது என்னது? 1 அடி நீளத்துக்கு ஒரு 360 ஒரு வலையை பின்னுது. நடுவில் உட்காந்துருக்கு. இந்த வலையாக இருக்குல்ல, அதுதான் நாடிகள். அது எந்த பூச்சி, எந்த கடைசியில் ஒரு பூச்சி விழுந்தாலும் சைனு போய் அதை எடுத்துகிட்டு வந்து நடுவில் வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப்பிடும். அது மாதிரி நாடிகள் மூலியமாக பிராணசக்தியை அனுப்பி உடலையும் உலகத்தையும் இயக்குகிறது. எத்தனைனா நெட்வொர்க் பெருசாக இருக்குது. எத்தனை டவர்னு சொல்ல முடியுமா? நெட்வொர்க் வச்சுருக்கவங்களா எவ்வளோ டவர் வச்சுருக்கான்? எதுக்கு? சித்த தொடர்பு கொள்றதுக்காக. அதனால் அத இமா தசதச நாடியும் பவந்தி. ஒன்றும் தசதச நாடியாக டெவலப் ஆகுது. 10 × 10 100. தாசாம் ஏகஸ்ய அதில் ஒன்றாகி துவாசப்ததி 720 × 100. அப்புறம் 72,000 × 100. இப்படி போய் சாக்காயின் கிளைகள் நாடி சகசிராணி 1000ஆக மாறி கோடியாக மாறி பவந்தி பெரிய நெட்வொர்க்காக இருக்கிறது. யஸ்மின் அயம் ஆத்மா ஸ்வபித்தி. அதில் இந்த ஆத்மா ஓய்வு எடுக்குதான். தூங்குதுன்னு போட்டிருக்க அர்த்தம். ஸ்வபித்தின்னா தூங்குறதுன்னு அர்த்தம். தூங்குது, ஆத்மா தூங்குது சான்ஸ் இல்லை. புரியறதுக்காக அது மாதிரி எழுதியிருக்காங்க. ஓய்வு எடுக்குதுன்னு வச்சுங்க. இல்லை வாசம் செய்கிறது. எங்கே சொன்னல? புர்வசிய மத்திய, சிகரஸ்ய மத்திய, ஹிருதயசிய மத்திய, நாடியசிய மத்திய. எத்தனை நெட்வொர்க்? இப்போ ஸ்பைடர் சொன்னல,
அது ஒரு பெரிய நெட்வொர்க் உலகம் ஃபுல்லாக பரப்பி சென்ட்ரலில் ஒரே ஒரு இயக்குனர் தான். நல்லா புரிஞ்சுங்க, இயக்குனர் ஒருத்தர் தான் உலகை ஆள்கிறார். எத்தனை இடம், எத்தனை காற்று, எத்தனை கண்ட்ரி, எத்தனை மக்கள் வகைகள், எத்தனை இனம், எத்தனை மொழி. ஒன்று தெரிஞ்சு வச்சுட்டு நாங்கள் தான் பெருசுங்கிறோம். நாங்களும் பெருசுன்னு சொல்ல கற்றுங்க. நாங்கள் தான் பெருசுன்னு ஒரு நாளும் சொல்லாதீங்க. அது மாதிரி யாருமே கிடையாது. எது பெரியதோ அதுக்கு மேலே ஒன்று எது பெரிதோ அதுக்கு மேலே ஒன்று பெரிது ஒன்று இருக்குது. எது நீ சின்னதுன்னு சொல்கிறியோ அதை விட சின்னது ஒன்று இருக்குது. என்னாச்சு? யஸ்மின் இப்படி லட்சக்கணக்கான 73 கோடி நாடிகளில் யஸ்மின் அயம் ஆத்மா, இந்த ஆத்மாவானது ஸ்வபித்து ஓய்வெடுக்கிறது, வாசம் செய்கிறது. அது என்ன பர்டிகுலரானா இந்த தொடர்பு கொள்றதுக்காக. ஏன்னா நீ எங்கே தொடர்பு கொள்வ? ஒரு ஜீவன் எங்கே தொடர்பு கொள்வான் இறைவனை? எங்கள் வாட்டர் டேங்கில் தண்ணி இருக்குது, உங்கள் வீட்டில் 10 இடத்துல பயன்படுத்தணும். என்ன பண்ணிடுறீங்க? எல்லாத்துக்கும் பைப் லைன் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் ஒரு டேப்பை எதுக்கு வச்சுருக்கீங்க? அப்படியே பைப் லைன் நிறுத்த வேண்டியது தானே. டேப்பை எதுக்கு வச்சுருக்கீங்க? எங்கே உங்களுக்கு தேவையோ அங்கே எடுத்துக்கலாம். டேப்பை திறந்தால் தண்ணி வரும். இந்த டேப்பு தான் ஹிருதயம், புருவமத்தி, சகசிராரம் 3 இடம் சொல்லுது. நமக்கு எல்லா நாபியும் சொல்லுது. 7 ஆதார சக்கரத்துலேயும் தொடர்பு கொள்ளலாம். எங்கே வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். ஒரு இடத்துல தொடர்பு கொண்டோம்னா தொடர்ந்து ஒன்றில் நிற்கிறது அறிவுன்னு சொல்கிற மாதிரி ஒரே இடத்துல தொடர்ந்து டக்குன்னு வந்துடும். புரியுதா இல்லையா சொல்கிறது? இப்போ கோவிலுக்கு போனால் டக்குன்னு அந்த மூடு வந்துடும். பரம்பொருளாக நம்ம இணையிற மூடு வந்துடும். ஒரே இடத்துல உட்காந்து ஒரே திசையை நோக்கி ஒரே கடவுளை நினச்சி ஒரே மந்திரத்தை சொன்னால் என்ன ஆகும்? அதே தான். ஒன்றில் நில்லுன்னு எதுக்கு சொல்கிறேன்? இதுதான் ஒன்று. ஆர்ஜினை பிடிக்கணும்ப்பா, அதான் நிஷ்கலா. பாக்கியெல்லாம் சோடசகலா. நம்ம சோடசகலா அல்ல. நாம் அனாவசியமாக சோடசகலா பின்னாடி போய் வாழ்க்கையை வீணடிச்சிக்கிட்டு இருக்கோம். இது என்ன, அது என்ன, அது என்ன, அது என்ன. இப்போ மனம்னு சொன்னேன்னா வாழ்நாள் ஃபுல்லாக மனசிலே இருந்தால் வாழ்நாள் ஃபுல்லாக மனம் ஒன்றை பரிதவிக்க வைக்குது, பல சிந்தனைகளை கொடுக்குது, பல கவலைகளை கொடுக்குது. சிந்தித்தால் சிரிப்பு வருதா? சிந்தித்தால் இப்போ என்ன வருது? துக்கம்தான் வருது. சிந்திச்சா சிரிப்பு வரும்னா ஏதாவது ரொம்ப ரேரான விஷயம். இப்போ சிந்திச்சான்னா அது சிந்தனையில் இருந்தாலே துக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம். ஏதோ பிரச்சனையில் இருக்கான்னு அர்த்தம். தொடர்ந்து சிந்திக்கிறான், தாங்க முடியாத சிந்திக்கிறான், தீவிரமாக சிந்திக்கிறான், ஆழமாக சிந்திக்கிறான், முடிவு எடுக்க முடியல. அப்புறம் அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்சிச்சு, சிந்திக்கிறான், தீவிரமாக சிந்திக்கிறான், ஆழமாக சிந்திக்கிறான், அங்கே சிந்திக்கிறான், இங்கே 50 வருஷமாக சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான், இன்னும் ஒரு வீடு வாங்க முடியல. இன்னும் 1 லட்சத்தை தொட முடியல. சும்மா லௌகிகத்துக்கு சொல்கிறேன். அவ்வளோ சிந்திச்சில்ல, அதையாவது அச்சீவ் பண்ணிங்கன்னா அதுவும். ஏன்னா அங்கேயும் 6000 எண்ணம் வந்துடுது. அதுலேயே டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் ஆந்திரா போய் பெருமாளை பார்த்துட்டு அங்கேருந்து ஸ்ரீசைலம் போய் அப்படியே குஜராத் போயிட்டு அப்படியே மத்திய பிரதேஷ், ஹரியானா போயிட்டு இமயமலைக்கு போயிட்டான். எல்லாத்தையும் விட்டான். அந்த மாதிரி கதையாகி போச்சு. இப்போ ஏன் நீ மனசுலையே எப்போ பார்த்தாலும் இருக்க? நீ எதில் இருக்கணும்? நீ யார்? நீ பரம்பொருள், இறைவன். நீ உனக்கு எல்லா வல்லமையும் இருக்குது. எங்கே போன, எங்கே அப்படியே இறங்கி தெருவுக்கு வந்துட்ட. பரம்பொருளாக இருந்த நீ, ஆனந்த கணமாக இருந்த நீ, ஆனந்தமாக இருந்த நீ, அன்பாக இருந்த நீ, அறிவாக இருந்த நீ, இப்போ மனமாகிட்ட. மனமாக இருந்து என்னவா இருக்க? எண்ணமாக இருக்க. நீ யாருன்னா நீ ஒரு எண்ணம். காலையில் ஒரு எண்ணம், மத்தியானம் ஒரு எண்ணம், சாயந்தரம் ஒரு எண்ணம், நைட்டு ஒரு எண்ணம், நைட்டு 2 மணிக்கு ஒரு எண்ணம், விடிகாலத்தில் 6 மணிக்கு ஒரு எண்ணம். யார்? நீ தான். அதெல்லாம் எங்கெங்கேயோ போனேன். நீ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சிந்திச்சதெல்லாம் ஒரு நோட்டில் எழுதுங்களேன். வந்த எல்லா எண்ணத்தையும் எழுத முடியுமா உங்களால்? யாராலும் எழுத முடியாது. படைச்சவனாலே எழுத முடியாது. ஏன்? அது ஒரு மாயை, விரிஞ்சுக்கிட்டே போகும். எவ்வளோதே எண்ணத்தை சிந்திச்சிருக்கோம், ஒன்றும் பிரயோஜனம். முடிவே எடுக்கலையே.
அதனால் இந்த நாடி நெட்வொர்க்கு, நாடிங்கிறது ஒரு நெட்வொர்க்கு, அதில் நடுவில் உக்காந்துருக்கு ஆத்மா. எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல நீ தொடர்பு கொள்ளலான்னு சொல்கிறாங்க. அது எப்படி உலகத்தை ஆட்டி படைக்குது, எப்படி வழி நடத்துறதுங்கிறத சொல்லி புரிய வைக்கிறாங்க நமக்கு. சும்மா நாடின்னு சொல்லிட்டு போகலாம். ஏன் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இதுதான் சூக்ஷ்மம். அப்படி தான் அது என்ன பண்ணுது, உலகத்தை நாடிகள் மூலமாக பிராணனை வச்சு ஆட்சி செய்கிறது. முன்னாடி 5 சொன்னிச்சு இல்லையா, 5 பிராணனுக்கும் 5 காற்றுக்கும் 5 விதமான வேலை சொன்னிச்சுல்ல. இப்போ நாடி என்ன பண்ணுச்சு, மொத்த பிராணம் 10 பிராணனும் 73 கோடி நாடிகள் மூலியமாக உலகோடு தொடர்பில் இருக்கிறது, லிங்கில் இருக்குது, கனெக்ஷனில் இருக்குது. சர்வர் நல்லா வேலை பார்க்குது. அயமாத்மா ஸ்வபிதி சப்தானாம். இது ஒரு 2 மாதத்துக்கு இப்படி நம்மளை போட்டு இப்போ என்னாச்சு, சப்தானாம் அங்கே இருந்துக்கிட்டு சப்தங்களை கண்டுபிடிக்குது, ஒலியை கேட்குது, அதுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிக்குது, அதுக்கு செயல்படுது. நெட்வொர்க்கில் இந்த ஆத்மா செய்யக்கூடிய வேலை. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சும்மா சொல்கிறாங்க. கோஷே சபிதி, அது கோஷமாக, ஒரு ட்ரெஷரியாக. தத் இமம் ச லோகம் பரம் ச லோகம், இந்த லோகத்தையும் பார்க்குது, அந்த லோகத்தையும், எல்லா லோகத்தையும் பார்க்குது இந்த நெட்வொர்க்கில். பஷ்யதி, பார்க்கிறது. நாடிகளுக்குள் மத்தியில் இந்த ஆத்மா வாசம் செய்கிறது. எப்படி மனம் சித்தாகி, சித்து சத்தாகி, சத்து அத்வைதமாகி, அத்வைதம் வசீகரமாகி இறைவனாகிறது. 16வது மந்திரத்தினுடைய கண்டினியூஷன். சர்வசப்தானாம் விஜானத்தை, எல்லா சப்தத்தையும் அறியுது. சப்தம்னா என்ன, அர்த்தம் செயல் 3 சப்தத்துக்குள்ளே இருக்குது. ஒரு சப்தத்துக்குள்ளே சப்தம் கேட்டோடனே ஒரு அர்த்தம் வரும், ஒரு பிக்சர் வரும். அதுக்கப்புறம் அதை செயல்படலாமா வேண்டாமா, சரி செயல்பட வேண்டாம் விட்டுடு. அதுதான் சர்வ சப்தான் விஜானாத்தி, அறிகிறது. மொழிகள், எல்லா மொழிகளையும் அறிகிறது. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? ஒலியை கேட்டு அர்த்தத்தை கண்டுபிடிச்சிடுது, மொழியை கண்டுபிடிச்சிடுது. எந்த மொழி கேட்டாலும் அதுக்கு தெரியும்னு சொல்லுது. அதான் அதோடைய மொழி மௌனம், அமாத்ரா, ஓங்காரம் வெளிப்படுறது, ஸ்தூலம். அதிசூக்ஷ்மம் மௌனம், அமாத்ரா 4வது நிலை. அகரம் உகரம் அகரம் அமாத்ரா. சம்பிரசாதம், முக்கியமான வார்த்தை சம்பிரசாதம். பிரசாதம்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. கடவுள்கிட்ட பிரசாதம் கொடுக்குற வாங்கி, விபூதி பிரசாதம், பொங்கல் பிரசாதம், பால்கோவா பிரசாதம், அப்புறம் என்ன புளியோதரை பிரசாதம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரசாதம் சாப்பாட்டில் மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த பிரசாதம் ஆசீர்வாதம், வரம். அப்படின்னா சம்பிரசாதம் இது ஆச்சக்ஷத்தை, இப்படி சொல்கிறார். அதை பிரசாதம் என்று சொல்கிறார்கள். எதை பிரசாதம்னு சொல்கிறாங்க, பிராணக சரீரம் பரிரட்சதி. இந்த பரம்பொருள் ஒரு இடத்துல உட்காந்து உலகத்தை எல்லாத்தையும் பார்க்குதில்ல, எல்லா மொழிகளையும் அறியுதில்ல, அது பிரசாதம். அந்த வல்லமை, கண் இல்லாமல் பார்க்குறது, காது இல்லாமல் கேட்குறது மாதிரி ஒரு வரப்பிரசாதம். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இப்போ ஒரு அட்ரஸ் தேடுறோம். அட்ரஸ்லாம் அடியன் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. தெரியாத ஊராக இருந்தாலும் சரி, தெரிஞ்ச ஊராக இருந்தாலும் அடியன் செய்து காமிச்சிருக்கேன். ஒரு லொக்கேஷன்னு ஒரு பாஜாருக்கு வந்துட்டோம், ஆட்டோ பிடிச்சி வந்துட்டோம். பாஜார்லேருந்து லொக்கேஷன் போக தெரில. உடனே நம்மளை டெஸ்ட் பண்ணக்கூடியவங்களாம் இருக்காங்க. அந்த காலத்துலேயே சொல்கிறேன், நடந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். டெல்லியில் நடந்த நிகழ்ச்சி. சரி, நீங்கள் எல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க, இதை ஒன்று சொல்லுங்கள் சேலஞ்சாக. நம்ம தங்கியிருக்கிற ஹாஸ்டல் எந்த டிரெக்ஷனில் இருக்குது, எந்த ரூட்டில் போகணும், இந்த ரூட்டில் போகணும். அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் குழப்பத்துக்கு அப்புறம் என்கிட்ட கேட்குறானுங்க, இந்த ரூட்டில் போகணுங்கிறேன். இந்த ரூட்டில் போனால் பக்கத்துலேயே இருந்துருக்கு 3வது பில்டிங். இப்போ லெஃப்ட்டில் டர்ன் பண்ணோன்னே எங்கள் ஹாஸ்டல் தெரியுது.
எனக்கும் தெரியாது, எப்படி சொன்னோன்னு தெரியாது, லாஜிக்கெலாம் கிடையாது. அது என்னன்னா ஆத்மாவில் வாசம் செஞ்சோம்னா கண் இல்லாமல் பார்க்கும், காது இல்லாமல் கேட்கும்னு சொல்கிறோம்ல, அது பிரசாதம். நேற்று டிரைவர் வந்து இந்த வேன் ஸ்டாண்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. இவன் தப்பான ரூட்டில் போகிறாரு, நல்லா தெரியுது, வண்டியை ஸ்லோ பண்ணியா நிறுத்தியா, ஏன் எவ்வளோ வேகமாக போகிறேன்னு. இல்லை பார்த்துடலாம் அப்படின்னு போயிட்டான். 3 கிலோமீட்டர், அவனுக்கு என்ன 5 கிலோமீட்டரு 10 கிலோமீட்டரு, அவனுக்கு எக்ஸ்ட்ரா மீட்ரு ஓடுது. நமக்கு தப்புன்னு சொல்லுது. இப்போ நீங்கள் அந்த தேவர் மகால்னு ஒன்று சொல்கிற இடத்துல நிற்கிறீங்க, உங்களை கிராஸ் பண்ணி தான் போகிறான், உள்ளே உட்காந்து ரங்கா சார்தோ நிற்கிறாங்கன்னு அவன் பேசாமல் வேகமாக ஓடிட்டு போகிறான். ஆனால் ஆக்சிடெண்ட்டில் காலை வச்சா எடுக்கவே மாட்றான். அட்ரஸ் தேடும்போது அப்படியே தேடுவாங்க. நம்ம இந்த இடத்துல நிறுத்தணும், நமக்கு இந்த லொக்கேஷன் நமக்கு தெரியும், அது எப்படின்னு சொல்ல முடியாது, நமக்கு தெரியும் இந்த இடத்துல நில்ல, இன்ட்யூஷன், அதான் வேறு என்ன, அதை முருகன்னு சொல்கிறேன், வேறு என்ன. அந்த இன்ட்யூஷனில் இதை தாண்டக்கூடாதுன்னு சொல்லும். இவன் தாண்டிட்டு போனால் நம்ம இடிக்கும், அப்புறம் போயிட்டு 5 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வருவான். அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? இந்த இடத்துல நிப்பாட்டி கேட்க மாட்டான். அது மாதிரி பல விஷயங்கள் சொல்ல முடியும் நம்மளால். அது பிரசாதம்னு பேர், அதுக்கு புரியுதா? அது பேர் பிரசாதம். எப்படி சொன்னேன்னு சொல்ல முடியாது. லொக்கேஷனை விட்டுட்டு அங்கேயே தான் தேடிட்டு இருந்திருக்கோம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா கேட்குறான். குகானந்தம்னு பேர். இன்றைக்கி வரைக்கும் ஆள் அப்செட்டு. இந்த விஷயம் எவ்வளோ இது இருந்தால் சேலஞ்சு பண்ணுவான் நம்மகிட்ட வந்து. நமக்கு என்ன இதான் வேலையா, நம்ம என்ன மந்திரவாதியா? அவன் ஏதோ கேள்விப்பட்டிருக்கான், செக் பண்ணணுங்கிறது. ஆனால் அவங்களாம் ரொம்ப பேரறிவாளர்கள், ரொம்ப அதிக அறிவு ஜீவிகள். என்ன பண்ணுறது? பிராண சரீரம் பரிரட்சதி. அடுத்தது பிராணன் சரீரத்தை காப்பாற்றுது. ஏன்? எல்லா அணுக்கள்லையும் பிராண சக்தியை, உயிர் சக்தியை நிரப்பிக்கிட்டே இருக்குது. அதனால் உடம்பு அழியாமல் இருக்குது. பிராணன் போயிடுச்சுன்னா 1 hour 2 hours எல்லாம் டைல்யூட் ஆகிடும். இந்த நாடி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த நாடிங்கிறது ஒரு ரூட்டு, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு மார்க்கம், ஒரு வழி, ஒரு பின்னல், ஒரு வலை, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ரூட்டுங்கிறது தான் மார்க்கம், ரூட்டு எல்லாம் ஒன்று தான். ஹரிதசியா பச்சையாக இருக்குது, நீலசியா நீளமாக இருக்குது, பீத்தசியா மஞ்சளாக இருக்குது, லோகிதசியா சிவப்பாக இருக்குது, ஸ்வேதசியா வெள்ளையாக இருக்குது. நாடியும் ருதிரசியா ரத்தம் முழுவதும் பூர்ணமாக நிறைந்திருக்கிறது இந்த ஆத்மா. இந்த ஆத்மா நாடிகள் மூலமாக ரத்தம் வரை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லி, எல்லாத்துக்குள்ளேயும் இப்போ நம்ம உடம்புக்குள்ளே நாடிகளை பயன்படுத்துது, வெளியில் இந்த கதிர்கள் இருக்குல்ல, சூரிய கதிர்கள், அதை பயன்படுத்தும். அதோடைய ரேஸ் வெளிச்சம் எது வரைக்கும் போகுமோ. சில பேர் சொல்ல கடலுக்குள்ளே ஆழத்துக்குள்ளே சூரிய ஒளி போகாத இடம்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதான், சயின்ஸ் சொல்கிறானா. சூரிய ஒளி போகாத இடமே கிடையாதான். ஸோ அரிய வரந்தான் சம்பிரசாதம். எதை வச்சு அறியுதுன்னா பிராணனை வச்சு தான் அது அறியுது. அதுதான் பரம்பொருள். காது இல்லாமல், கண் இல்லாமல், வாய் இல்லாமல் எல்லா வேலையும் செய்யுது. அரிய வரமே சம்பிரசாதம். இது இறைவனின் கருணையை, ஆசீர்வாதத்தை பெற்ற அடியார்களிடம் நிரந்தரமாக இருக்கிறது. ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங். இப்போ நீங்கள் அடியன் இத்தனை வருஷம் எத்தனையோ நிகழ்ச்சிகளை நடத்தியிருந்தாலும், பல பேர் ஆச்சரியப்படக்கூடிய நிகழ்ச்சிகளை நடந்திருந்தாலும், எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. என்னுடைய அறிவுக்கு எட்டினதை சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த வரங்களெல்லாம் வந்து எந்த பயிற்சியும் எந்த முயற்சியும் பண்ணி ஒரு குறிக்கோளை வச்சு நான் கேட்டு வாங்கினது அல்ல. அவரே கொடுத்தது. எப்போ கொடுத்தாருன்னு தெரியாது. நடக்கும்போது நீங்கள்லாம் சொல்லும்போது தான் அப்புறம் நம்ம சிந்திக்க ஆரம்பித்து, ஆமாம் அப்படிங்கிற நீங்கள் சொல்கிறத நாம் ஒத்துக்க ஆரம்பித்தோம். நல்லா கேளுங்க. குறிக்கோளோ லட்சியத்தோடு நின்று இதெல்லாம் கேட்டு வாங்கலை. அது கொடுக்கப்பட்டது. எப்போ கொடுக்கப்பட்டதுன்னு தெரியாது. டே 1லேருந்து இது நடந்துக்கிட்டு இருக்கு. எதுவுமே புதுசாக நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ நான் சொல்லிட்டு வந்தேன் நேற்று டீ கடையில், நீங்கள் அவர்கிட்ட கணேசன்கிட்ட சொல்லிவிடுங்க, நான் வேத கிளாஸ் போனேன்னா டிக்கெட் ஒன்று கூட இருக்காது, மிச்சமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்தேன்.
அவர் பாதி டீயை அப்படியே எடுத்துன்னு போயிட்டார். பாதி டீ கிளாஸோடு போயிட்டார் அந்த கடைக்கு. போயிட்டு ஜி இப்படி சொல்லிட்டாங்க, ஜி சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவரும் 7:15 அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. இங்கே நம்ம அவர் மெசேஜ் கடைசியாக வருது நமக்கு. உங்களுக்கெல்லாம் அப்புறம் தான் வந்துச்சு, கடைசியாக தான் வந்துச்சு. நான் அந்தபடி நான் இங்கே நோட்டில் எழுதிட்டேனே. இந்த வரம், இந்த சம்பிரசாதம், இந்த சித்தி, இந்த எண்ணங்கள் இதெல்லாம் கேட்டு வாங்கினதில்லை. இந்த ஜென்மாவில் கேட்டு வாங்கினதில்லை. எந்த ஜென்மாவில் கேட்டனோ கேட்கலையோ அது எனக்கு தெரியாது. இந்த சம்பிரசாதம் இறைவன் கொடுத்த வரம். கேட்டது என்ன, கேட்க சொன்னதுனால கேட்டது என்னன்னா, நீயும் நானும் ஒன்றாகணும் முருகா அப்படின்னு 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேட்டது. கேட்க சொன்னதுனால. அதுவும் அவன்தான் சங்கல்பம் பண்ணாதான் நடத்துகிறானா இல்லையா? சங்கல்பம் பண்ணாத வரைக்கும் கம்முன்னு தானே இருக்காரா இல்லையா? நீங்கள் சங்கல்பம் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அடியனே பண்ணுறேன். நானாக பண்ணுறேன்னா நானும் கம்முன்னு இருப்பேன். நானும் கம்முனே இருப்பேன். ஒரு எல்லை தாண்டும் போது தான் என்ன அது, ஏன் ரோட்டில் நிப்பாட்டி வச்சு வெயிலில் குளிக்கிறதுக்கு இடம் முடியாது, அங்கே ஒரு ரோட்டில் நின்று சங்கல்பம் போட்டேன். உடனே ஃபோன் வருது, ஜி கிடச்சிடுச்சு இடம். இன்னும் சொல்ல போனால் அந்த திருத்தங்கள் திவ்யதேசம் வாசல்லையே யாத்திரிகள் இது இருக்குது. நம்ம போட்டால் நம்ம மோரக்கட்டையை பார்த்தா அவன் இடம் கொடுத்துருப்பான் குளிக்கிறதுக்கு. அவ்வளோ தூரம் போனால் அங்கே இருக்கிற லோக்கல் கழுதை ஒரு கழுதைக்கும் தெரியல யாத்திரிகர்கள் இங்கே குளிக்கலாம், இந்த இடம் இருக்குன்னு கூட சொல்லலை. அங்கேருந்து 10 கிட்டக்க வரைக்கும் போயிட்டான். அடுத்த பில்டிங். அதான் விதிங்கிறது, அலைய விடுறது. எல்லாருக்கும் என்ன தெரியுது? பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே இறைவனை தவிர எல்லாம் தெரியுது. இங்கே போ அங்கே போன்னு சொல்கிறானே தவிர, நீ போயே தீரனா உன்னை அடிப்பேங்கிற அளவுக்கு சொல்கிறானே தவிர, இதோ போங்க அப்படியே குளிச்சுட்டு அப்படியே பெருமாளை தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தவனுக்கும் அறிவு இல்லை. சரி, அருளாளர்களுக்கு இறுதியில் பிராணன் உள்ளேயே ஒடுங்குகிறது. அருளாளர்கள் சதா உதான வாயுவில் வாழ்கிறார்கள். போதுமா? இப்போ ஒரு வார்த்தைக்கும் சப்தத்துக்கும் அதனுடைய அர்த்தத்துக்கும் அதனுடைய மொழிக்கும் கனெக்ஷனை பிராணசக்தி மூலியமாக அது செய்யுது. யார் எங்கே வேணாலும் எந்த மொழி வேணாலும் பேசிக்கோ, எனக்கு தெரியும் அர்த்தம் அப்படின்னு சொல்லுது. அதான் சம்பிரசாதம்னு பேர். அர்த்தம் புரியுதா? சம்பிரசாதம்னு 16வது மந்திரம் இது. அதனால் நீங்கள் திரும்ப சிந்திக்க வேண்டியது என்னன்னா, அறிவை பிடிக்கணும். இந்த அவித்யா காம கர்மத்தை நீக்கணும். ஸ்தூல உடம்புலேருந்து சூக்ஷ்ம உடம்பு தாண்டி காரண உடம்பு தாண்டி துரியத்துக்கு போகணும்னு சொன்னால் அங்கே ஸ்ரீவித்யாவை நிலைநிறுத்தினாதான் அவித்யா போகும். அவித்யா போனால் தான் காமக்ரோதாதிகள் ஆசைகள் சூக்ஷ்ம உடம்பு போகும். சூக்ஷ்ம உடம்பு போனால் தான் நீ கர்மான்னு சொல்லக்கூடிய ஸ்தூல உடம்பும் போகும். ஸ்தூல உடம்புல இருக்கிற வரைக்கும் நோய், பாக்டீரியா, பசி, தாகம் எல்லாம் இருக்கும். காமத்தை சூக்ஷ்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் காமம், குரோதாதிகள், மனோவிகாரம், டென்ஷன், ப்ரெஷர் எல்லாம் இருக்கும். காரண உடம்புல இருக்கிற வரைக்கும் பயம், குழப்பம், தூக்கம், மயக்கம் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நமக்கு கிடையாது. இதெல்லாம் நாம் கிடையாது. இது நம்மளுடைய இருப்பிடமும் கிடையாது. நம்மளுடைய இருப்பிடம் துரியம். துரியத்தில் வாழணுங்கிற அறிவு வரணும். அதுக்கான முயற்சியை பண்ணணும். அந்த துரியத்துக்கு போகிற வழியை தான் சிரவணம் பண்ண வேண்டியது. 3 உடம்பையும் கிடைக்க அவித்யாவை போக்குறதுக்கு ஸ்ரீவித்யா தான் மருந்து. புரியுதா? அதனால் இந்த இருட்டை போக்குறதுக்கு வெளிச்சம்தான் ஞானம். ஞானத்தை தொடர்ந்து சேகரம் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்புறம் அறிவு அன்பாக மாறும். அன்பு ஆனந்தமாக மாறும். ஆனந்தம் கணமாக மாறும். கணம் இறைவனாக்கும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ
அருணாச்சல சிவ அருணாச்சலா சிவேல் முருகனுக்கரோ